இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கி சிவராத்திரி வருது. இந்த சிவராத்திரிக்கு ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் தான் செய்ய போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே சிவராத்திரிக்கு வந்து கண்ணு முழிப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக 4 ஜாம பூஜை வந்து 4 கால பூஜைக்கு வந்து கோயிலில் போய் சிவன் கோயிலில் போய் இது பண்ணிட்டு வருவாங்க. காலையிலேருந்து ஃபுல்லாக சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போ என் கோயிலில் வீட்டில் வந்து பூஜை பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஆக மொத்தத்தில் வந்து உப்பு காரம் புளிப்பு இல்லாமல் நம்ம சாப்பிட்றணும். பிரசாதமும் நல்ல ஒரு சாமிக்கு வருஷத்தில் ஒரு நாள் மகா சிவராத்திரி, அந்த சிவராத்திரிக்கு நல்ல ஸ்பெஷலாக ஒரு பிரசாதத்தை பண்ணி வைக்கணும். அந்த பிரசாதம் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு பழம் போட்டு ஒரு பாயாசம் ஒன்று பண்ண போகிறேன். அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அந்த காலத்துலலாம் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாத இருந்தவங்க சக்கரவள்ளி கிழங்கை வந்து வேக வச்சு அப்படியே சாப்பிட்டுப்பாங்களாம். அது வந்து நல்ல பசி அடங்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சாப்பிடுவாங்களாம். சிவராத்திரினால சக்கரவள்ளி கிழங்குக்கு ஒரு ஸ்பெஷலு. அதனால் அந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு கொழுக்கட்டையும் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து நான் பல பாயாசம் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 லிட்டரு பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டரு வந்து பசும்பாலாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஆவின் பால் 1/2 லிட்டரு எடுத்திருக்கேன். அந்த 1/2 லிட்டரில் வந்து 100 ml தண்ணி கலந்து தான் இப்போ நான் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறேன். இது நல்லா கொதித்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நான் பச்சரிசியை எடுத்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தையே நான் ஊற வச்சுட்டேன். ஸ்பூன் கணக்கில் தான் வச்சுருக்கேன். இதை தண்ணியை வடிச்சிட்டு காட்டுறேன் வேணா உங்களுக்கு. இந்த அளவுக்கு தான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட தான் இருக்கும். அந்த அளவுக்கு நான் அரிசியை ஊற வச்சுருக்கேன். இதையும் நான் தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருப்பேன். இதை வந்து நான் முந்திரியும் பாதாம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 பாதாமும் ஒரு 10 முந்திரியும் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையுமே இந்த பாதாமில் உள்ள தொலியை எடுத்துட்டு இதையும் நான் தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருப்பேன். ரெண்டையும் தனித்தனியாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பழமெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன பழம்னாலும் போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சம் மில்க் மெய்டு பாலும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துட்டோம்னா அன்னைக்கு பாயாசம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து இந்த பால் வந்து நல்லா பொங்கி வந்துட்டு இப்போ அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நான் அந்த அரிசி பாதாம் பருப்பு முந்திரி பருப்பும் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நல்லா அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இந்த அரிசியை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இந்த அரிசியை வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அரிசி வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம அரைச்சிருந்தா கூட கொஞ்சம் நேரம் வேகணும், இல்லைனாக்கி அந்த பாயாசம் வந்து திக்னஸ் கொடுக்காது. அதனால் ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா பக்கத்துலேயே இருந்து கிண்டி கொடுத்து நல்லா அரிசியை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாதாம் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் அரிசி அரைச்சி ஊற்றுனது வந்து போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து பாலும் நல்லா திக்காயிருக்கு. இது வெந்துறது எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கிட்ட நல்லா பாலை கிண்டி ஊற்றி விட. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கரண்டியில் வந்து நல்லா அப்படி ஒட்டிகிட்டு இருந்ததை எடுத்து லேசாக நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு இருக்கும். இதுதான் வெந்த பக்குவம். இப்போ நம்ம முந்திரியையும் பாதாமையும் அரைச்சி வச்சிருந்ததை வந்து நல்லா உள்ளே சேர்த்துறோம். உள்ளே சேர்த்துட்டு அப்படியே உடனே சர்க்கரை, நம்ம மில்க் மெய்டு வெறும் சர்க்கரை கூட போட்டு நீங்கள் செய்யலாம். மில்க் மெய்டு இருந்தாலும் ஊற்றிக்கலாம். மில்க் மெய்டு ஊற்றி தான் செய்யணுங்கிறதும் கிடையாது. எனக்கு மில்க் மெய்டு இருந்ததுனால அதுவும் கொஞ்சம் ஊற்றினோம்னா கொஞ்சம் டேஸ்ட் இருக்குங்கிறதுனால நான் அதையும் சேர்த்து ஊற்றிக்க போகிறேன். நான் வந்து 2 ஸ்பூன் கிட்ட தான் சர்க்கரை போடுறேன். இதில் கொஞ்சம் மில்க் மெய்டு ஊற்ற போகிறேன். நான் மில்க் மெய்டு வந்து இதை ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட விட்டுற போகிறேன். நீங்கள் வெறும் சர்க்கரையாக சேர்த்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கி ஒரு 50 கிராம் கிட்ட சேர்த்துக்கலாம். இந்த மில்க் மெய்டில் வந்து ஸ்வீட் வந்து நிறைய இருக்கும். அதனால் ஒரு 3 ஸ்பூனு, அதில் ஒரு சர்க்கரையில் ஒரு 2 ஸ்பூன்மா நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வெறும் சர்க்கரைனா 50 கிராம் கிட்ட போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா இதுலேயும் போட்டதுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கலந்து விட்டுருவோம். சர்க்கரையும் கரையணும், நம்ம பாதாம் முந்திரியும் கொஞ்சம் வேகணும். இந்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி நல்லா இதாகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா பாதாம் முந்திரியும் நல்லா வெந்து வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா இப்படி கொழுன்னு திக்காகிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பொடியை போட்டுட்டு இந்த இதை இறக்கிடுவோம். ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பழம் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த பழம் எல்லாமே சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கி அந்த பழம் வந்து வெந்து போயிடும்.
அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் அது ஆறட்டும். நம்ம கொழுக்கட்டை செய்கிற வரைக்கும் அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிடும். இப்போ வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நான் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ஒரே ஒரு கிழங்கு நல்ல பெரிய கிழங்காக எடுத்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அதை தொலியை எடுத்துட்டு நல்லா மசிச்சிட போகிறேன். மசித்த அளவு எந்த அளவால் ஒரு கப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, மசிச்சதுக்கப்புறம் நீங்கள் அளவு எடுத்தீங்கன்னா என்னைக்கு வெள்ளம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெள்ளம் வந்து ஒரு கப்பு கிழங்குக்கு அரை கப்பு இல்லைனா 3/4 கப்பு எடுக்கலாம். அரை கப்பு எடுத்திங்கன்னா மீடியமான ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் 3/4 கப்பு எடுத்திங்கன்னாக்கி அதாவது நல்ல தித்திப்பாக இருக்கும். நான் வந்து ஒரு அரை கப்பு தான் நான் எடுக்க போகிறேன். அரை கப்பு வெல்லம், ஒரே ஒரு கிழங்கு பிசைஞ்சிருக்கேன். இது இந்த கப்பால் அளந்து பார்த்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெல்லம் எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் தேங்காய் துருவல். நான் இந்த ஒரு 200 கிராம் மாவு எடுத்திருக்கேன். நான் பச்சரிசி மாவு வந்து நான் வீட்டில் அரைச்ச மாவு தான். வீட்டில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஃபேன் காற்றுலேயே நல்லா காய வச்சிடணும். லைட்டாக ஈரம் இருக்கும்போது கொண்டுட்டு போய் மிஷினில் கொண்டு போய் திரிச்சிட்டு வந்துட்டு அதை என்ன பண்ணணும்னா நல்லா சட்டியில் போட்டு நல்லா வறுத்து வச்சுட்டோம்னா அன்னைக்கு மாவு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யும்போது, இடியாப்பம் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் அந்த மாவு. நான் இது கொழுக்கட்டைக்கு வந்து நல்லா சுடுதண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். இதை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். இருவார். நான் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கை வந்து மசிச்சதை எடுத்திருக்கேன். மசிச்சது வந்து இந்த கப்பால் 1 கப்பு அளவுக்கு இருக்குது. நான் இப்போ அரை கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை வந்து இது உள்ளே சேர்த்துறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பூரணத்தை ரெடி பண்ணிடுவோம். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு விட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பாகு பதம்லாம் கிடையாது. இந்த வெல்லம் கரைஞ்சி வரட்டும், அதுக்கப்புறமா கிழங்கு சேர்த்துடலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா இப்படி கரைஞ்சி வந்துட்டு இப்போ நான் சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது சீனி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு ரெண்டுமே ஒன்று தான். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நான் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுற போகிறேன். ஏற்கனவே நல்லா மசிச்சாச்சு. திருப்பியும் அந்த வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். இந்த கிழங்கு போட்டாச்சு. கிழங்கு போட்டு இந்த மாதிரி நல்லா இந்த சர்க்கரையை தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நான் தேங்காய் துருவல் போடுறேன். நம்ம தேங்காய் துருவல் வந்து நம்மளுடைய விருப்பம் தான். நான் வந்து ஒரு மூடியில் பாதி துருவி போட்டிருக்கேன். இதில் நம்ம தேங்காய் எவ்வளோ நாளும் விருப்பப்பட்டால் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக 1 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுறலாம். நெய் விட்டோம்னா கொஞ்சம் சட்டியில் ஒட்டாமல் நல்லா இது வரும். நிறைய ஊற்றணும்னு தேவையில்லை. ஒரு வாசனைக்காகவும் நல்லாவும் இருக்கும். இந்த சட்டியில் ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்றேன். ஒரு வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொழுக்கட்டை மாவு வந்து பிசைகிறதுக்கு இங்கே பக்கத்து அடுப்பில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அந்த அளவுக்கு கொதிச்சாதான் கொழுக்கட்டை வந்து வெடிப்பு விடாமல் நல்லா வரும். இப்போ வந்து பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கொழுக்கட்டை மாவு பிசையலாம். நான் வந்து 200 கிராம் மாவு தான் எடுத்திருக்கேன்னு சொன்னேன். அதாவது ஒரு டம்ளர் அளவு தான் நான் மாவு எடுத்திருக்கேன். இதில் மிஞ்சி போனால் ஒரு 8 கொழுக்கட்டை வரும். 8 இல்லைனா ரொம்ப சின்னதாக நீங்கள் தட்டினீங்கன்னா எனக்கு ஒரு 10 கொழுக்கட்டை வரும். இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா மாவு பூரணம் எல்லாமே ஜாஸ்தி இது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி அளவு சொன்னோம்னா ஒரு டம்ளர் மாவு எடுத்தீங்க அப்படின்னம்னா 1.5 டம்ளர் தண்ணி கிட்ட தேவைப்படும். இல்லைன்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் நல்ல இந்த மாவாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் தண்ணி இழுக்கிற மாவாக இருந்ததுன்னு நினைக்கி 1.25 கப்பு 1.5 கப்பு கிட்ட தேவைப்படும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து ஜாஸ்தி வச்சுட்டு இந்த பிசைஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரிக்கு வந்து பிரசாதமாக பண்ணுறதுனால இந்த கொழுக்கட்டை மாவில் வந்து மேல் மாவில் வந்து உப்பு நான் போடலை. மற்ற சாதாரண நாளில் நீங்கள் செய்யும்போது ஒரு பிஞ்சு உப்பு போட்டீங்க அப்படின்னு நம்ம நினைக்க அந்த மேல் மாவு சப்புன்னு இல்லாமல் இதாக இருக்கும். நம்ம வந்து சிவராத்திரிக்குங்கும்போது உப்பு காரம் புளிப்பு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அந்த பிரசாதத்தை வச்சுட்டு நம்ம தான் சாப்பிடுவோம். அதனால் அந்த உப்பு சேர்க்காமல் நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இப்படி நல்லா சுடுதண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இந்த சுடுதண்ணியை ஊற்றினோன்னா நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து நைட்டு அது கொஞ்சம் பச்சை தண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே கை வச்சா தாங்காது சூடு. அதனால் பச்சை தண்ணியில் லைட்டாக அப்படி நனைச்சிட்டு நல்ல மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். நல்லா பிசையும் போது தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு. அப்போ நீங்கள் இதில் வச்சு கொழுக்கட்டை தட்டும் போது நல்லா இழுத்த போக்கு வரும். அதனால் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்ருவோம். இப்போ வந்து கொழுக்கட்டை மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு
கொழுக்கட்டை பண்ண சைஸு பொறுத்து இந்த உருண்டை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். நல்ல வலுவலுன்னு உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா எனக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நான் வந்து பேப்பர் தான் எடுத்திருக்கேன், அதாவது பட்டர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். கவரு இல்லைனா வாழை இலை எதனாலும் எடுத்துக்கலாம். அந்த இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு தட்டிடுவோம். இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக இப்படி தட்டி எடுத்துட்டேன். இதில் வந்து பூரணத்தை வச்சிடலாம். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பூரணம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து வச்சிடலாம். இந்த ஓரத்துலேயும் கொஞ்சம் மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுருங்க. இப்போ மடிக்கும்போது இந்த இடத்துலையும் கொஞ்சம் இப்படி மடிக்க வரணும் இல்லையா, அதனால் இந்த இடத்துலையும் கொஞ்சம் இது பண்ணி வச்சுட்டு நடுவில் வர்ற மாதிரி வைங்க. இப்போ வந்து இப்போ மடிச்சுட்டு அப்படியே அந்த கவர்லேயே அப்படியே நல்லா அப்படி அந்த ஓரத்தை வந்து நல்லா அழுத்தி விட்ருங்க. நீங்கள் பிளாஸ்டிக் கவராக இருந்தாலும் சரி, இலையாக இருந்தாலும் சரி, இப்படி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னாக்கி நல்லா கரெக்டாக ஒட்டிக்கிடும், பிரியாமல். இந்த பாருங்க இப்படி வந்துடும். இப்போ இப்படி எடுக்கும்போது இந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி மடித்து விட்ருங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுறலாம். நான் வந்து இதை வந்து நான் இந்த இது தான் வச்சுருக்கேன், இடியாப்ப பிளேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் துணி போட்டுட்டு இப்படி வச்சுருக்கேன். நான் ஒரு 3 நாள் வச்சுட்டு இடியாப்ப ஸ்டாண்டில் தான் வைக்க போகிறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே இப்படி எண்ணெயை தொட்டுக்கிட்டே உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு வரும். இதே மாதிரி நல்லா பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் பிடிக்கலாம். இப்படி வந்து நல்லா அப்படி உருட்டிட்டு இந்த மாதிரி இப்படி உருண்டை மாதிரி கூட அப்படியே உருட்டிக்கலாம். இப்படி எடுத்துட்டு அப்படியே இந்த அளவு அப்படியே சுற்றி இப்படி உருண்டை மாதிரி இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்ல உருண்டை மாதிரியே நல்ல பால் மாதிரி கூட உருட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பிள்ளையார் மாதிரி இப்படி கூட பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து கொழுக்கட்டை எல்லாமே தட்டி எடுத்துட்டேன். நான் அந்த இடியாப்ப தட்டில் வச்சு அப்படியே நான் ஸ்டாண்டில் வச்சிட்றேன். எனக்கு வந்து ஒரு 4, 7, ஒரு 10, 11 கொழுக்கட்டை கிடச்சிருக்கு. இந்த 200 கிராம் மாவில் 1 டம்ளர் காஃபி குடிக்கிற டம்ளரால் 1 டம்ளர் மாவு, பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் மாவு எடுத்திருந்தேன். இப்போ வந்து இதை வந்து இட்லி பானையில் தான் நான் வைக்க போகிறேன். சொல்லு. இப்போ வந்து இட்லி பானையில் வந்து நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து நான் அப்படியே எடுத்து வச்சிடுறேன். நான் இந்த ஸ்டாண்ட் இல்லாதவங்க அப்படியே நம்ம இட்லி பானை தட்டுலேயே கூட அப்படியே ஒன்று ஒன்றா வச்சு இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், வெளியே எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சுருக்கேன். இப்படி நல்லா இப்படி சுற்றி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இப்படி கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு. இப்படி எடுத்துட்டோம்னாக்கி கொழுக்கட்டை நல்லா இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் இப்படியே எடுத்துடலாம். கொழுக்கட்டை வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னு கேட்டோம்னா மாவும் நம்ம சுடுதண்ணியில் தான் வேக வச்சுருக்கோம். பூர்ணமும் நல்லா வெந்து எல்லாமே ரெடியாகி தான் இருந்தது. அதனால் சீக்கிரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், கொழுக்கட்டை கரெக்டாக வெந்துடும். இப்போ வந்து இந்த பாயசம் வந்து நல்ல இந்த ஆறிட்டு ரொம்பையும் ஆறாமல் லைட்டாக சூடு இருக்கும், வெதுன்னு இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ வந்து இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் வந்து ஃப்ரூட்ஸ் இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். இப்போ வந்து இந்த பாயசத்தோட இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா நான் போடும்போது அப்படியே காட்டிடுறேன். நான் வந்து பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை உள்ளே சேர்த்துட்றேன். அப்புறம் வந்து சப்போட்டா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிள் வெட்டி வச்சுருக்கேன். நான் ஆப்பிளை கொஞ்சம் முன்னக்கூட்டியே வெட்டினதுனால கொஞ்சம் கலர் மாறின மாதிரி இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து அப்போ அந்த டைமில் வெட்டி போட்டுக்கோங்க. நானும் மறந்த மாதிரி வெட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த மாதுளம்பழத்தையும் உள்ளே சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னாக்கி நம்ம ஃப்ரூட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா சிவனுக்கு சிவராத்திரி அன்னைக்கு, மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஃப்ரூட் பாயாசமும் ஒரு கொழுக்கட்டையும் வச்சு நல்லா சாமிக்கும் படைச்சிட்டு நம்மளும் அதை வந்து பிரசாதமாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பழ பாயாசத்தை வந்து பண்ணிவிட்டு இந்த கொழுக்கட்டையும் இந்த மாதிரி செஞ்சுட்டு சிவராத்திரியை வந்து கொண்டாடுங்க. சிவன் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து வந்து நாளைக்கு வந்து இப்போ இந்த பழத்தை வச்சுட்டு வந்து நாளைக்கு வந்து பஞ்சாமிர்தம் பண்ணி காட்டலாம்னு நினச்சிட்ருக்கேன். நாளைக்கு வந்து பஞ்சாமிர்தமும் பண்ணலாம். அதுவும் சிவராத்திரிக்கு நான் வைக்கலாம். அதை மாதிரி நாளைக்கு ஒரு ரெசிபி பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.